அபி, என்னாச்சு? ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல வெற்றி. எங்க அப்பா ஏன் கர்ணாவோட ஃபைனான்ஸ் கம்பெனில பத்திரத்தை அடமான வச்சாருன்னு இப்ப நான் வருத்தப்படுறேன். இதெல்லாம் தெரிஞ்சுதானே என்ன கல்யாணம் பண்ண. தேவையில்லாம தொழில் விஷயத்துல தலையிடாத அபி. இனிமேல் என்னோட வேலையே இது எல்லாத்துக்கும் முடிவு கட்டி உன்னை இங்க இருந்து வெளியில கூட்டிட்டு போறது மட்டும்தான். நீ நினைக்கிறது நிச்சயமா நடக்காது. நான் முதல்ல கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டது ஸ்வேதா. துரதிருஷ்டவசமா உன்னை என் தலையில கட்டிட்டாங்க. கண்டிப்பா உன்னை மிஸ் பண்ணவே மாட்டேன் ஸ்வேதா. ஸ்வேதா, இவங்கதான் வெற்றி அபி. இப்பதான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. நம்ம வீட்டுலதான் இருக்காங்க. இதுக்கு மேல என் மூஞ்சிலே முழிக்காதீங்க. நாங்க எங்க அம்மா வீட்டுக்கு போறோம். மன்னிச்சிட்டு பார்வதி, நான் தெரியாம பண்ணிட்டேன். மன்னிச்சிட்டு பார்வதி. என் மேல கோவத்துல நீ எதுவுமே சாப்பிடல பார்வதி. இந்த பாலையாச்சும் குடி. இவங்க போட்டோவை பார்த்து நாளைக்கு மாலை போடுறதா ஏன் பேசிட்டு இருந்தீங்க? என்ன பண்ண போறீங்க அவங்கள? என்ன கூட பிறந்தவங்க மாதிரி பாத்துக்கிட்டவங்களுக்கு நான் எந்த ஆபத்தும் வர விட மாட்டேன். சொல்லுங்க, என்ன பண்ணீங்க அவங்கள? இப்பயே நான் போய் பார்வதி அக்கா கிட்ட எல்லாத்தையும் சொல்றேன். யாராச்சும் கதவை திறங்க. பார்வதி அக்காக்கு உன்னால பெரிய ஆபத்துன்னு அவங்க கிட்ட சொல்லாம விட மாட்டேன். பார்வதி அக்கா, கதவை திறங்க.